வந்துட்டு பார்த்தீங்களா? ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ராகன் படம் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராகன் படத்துக்கான ப்ளாக் தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட வரீங்க ஹரி இருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ப்ளாக் பண்ணுறோம். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறோம்னா வந்து அதே மாதிரி ஃபயரை கொண்டு போகுமா ஒன்றும் அப்போ ஆமாம் பெரிய அப்படியே ஃபயர் அப்படியே ட்ராகன் சொன்னால் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? ட்ராகன் சொன்னால் வந்து அந்த வாயில் கட்டுங்க பெருசா. ஆமாம் ஆமாம் ட்ராகன் அது தானே, அதை தாண்டி வரணும் ஞாபகம் வரும். சரி காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேராக எனக்கு ஃபயர் தான். ஃபயரு ட்ராகன்னா ஃபயர். ஆமாம், நான் கூட வேறு தான் ஏதோ புதுசாக சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு நினச்சேன். ட்ராகன்னா ட்ராகன் தானே. ட்ராகன் அதுக்கு புது அர்த்தம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் வேணா அந்த ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் வந்து போயிட்டுருக்கோம். இதே வேலையாக போச்சு. ஆனால் இது மட்டும் மாறாது. என்ன விஷயம் மாறினாலும் இது மட்டும் மாறாது. அதோட வந்து முரளி இருக்காரு. பார்த்தீங்களா யார் இருக்கான்னு? முரளி, நீங்களாவது சொல்லுங்கள். ட்ராகன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ட்ராகன் சொன்னாக்கா இந்த பெருசாக அந்த பாம்பு. சரி, அதுவும் ரைட்டு தான். இல்லை நான் ஏதாவது அதான் இப்போ ட்ராகன் தானே இது மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வருது. பாருங்க, அதான் காய்ஸ் நான் கேட்டேன் எதுக்காக இந்த படம் பார்க்க வரேன் அப்படின்னு. நான் வந்து அனுபவக்காக தான் வரேன்னு இவர் சொன்னார். அந்த எடுப்பு சீனுக்காக வந்திருக்காரு போல. சொல்லுங்க சொல்லுங்க, பிரச்சனை சொல்லுங்க. அர்ஷன் காண்டே ஒத்துக்கிட்டாரு. அனுபவம் பிடிக்குங்க. பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக முரளி வந்து விஜய் சித்துக்காக தான் பிடிக்கிறேன். சீரியஸ் சத்தியமாக தலைவி நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரவுத்துடைய டைரக்டர் அண்ட் ஓமய கதவுலியோட டைரக்டர் வந்து அந்த கோம்போவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது. ப்ளஸ் எனக்கு இன்னொரு விஷயம்னாக்க நம்ம விஜய் சித்து அந்த கேங்க அது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் போதுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கேஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பட் டெய்லர் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிச்சு. என்னடா இது டான் 2 மாதிரி இருந்துரும் போலியே அப்படின்னு பயமா இருந்துச்சு. அந்த பையன் எல்லாத்துக்கும். பட் வந்து டைரக்டர் சொல்லிட்டாரு டான் 2 பிடிக்குமா? அவர் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. ஏன்னா அவரோட அப்பா ஞாபகம் வந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்க அந்த மாதிரி சொன்னார். அதனால ஸோ அதான் காய்ஸ். ஆனால் டேரக்டர் சொன்னார் வெறும் 10% தான் வந்து டெய்லர் காமிச்சிருக்கோம், நீங்கள் ஃபுல் படம் பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாரு. இன்னொன்று என்னன்னா ட்ரெய்லரை வந்து சூஸ் பண்ணது வந்து எஸ்டிஆர்னு சொல்றாங்க. டைரக்டரே சொல்லியிருக்காரு எஸ்டிஆர் தான் வந்து இந்த ட்ரெய்லர் வேணா ரொம்ப ரிவீலிங் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இன்ட்ரோ போட்டாங்க. நாங்கள் நேரம் உள்ள போகிறோம். ஓகேவா? நேரம் உள்ள போய் பேசுகிறோம். ஹலோ காய்ஸ், வந்து இப்போ தான் ட்ராகன் படத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்து வெளியே வரோம். டைம் போனதே தெரில அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ட்ரெயிலரில் ஒரு மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்குறப்ப வந்து இந்த எண்டிங்கோடு சேர்த்து வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ப்ரோ சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சு? ட்ராகன் படம் இல்லை, படமே நல்லா இருந்துச்சு. இதோ படத்துக்கு எப்படின்னா ட்ராகனா ஃபயராக தான் இருந்துச்சு. ஸோ வந்து என்னென்னா வந்து இந்த காமெடி சீன்ஸு, அப்புறம் வந்து அந்த ஹீரோட என்ட்ரி, நிறைய விஷயம் நல்லா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்தில்? என்ன இருந்துச்சு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் சொல்ல மாதிரி தான் டான் மாதிரி இருக்குன்னு நினச்சா வந்து டான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து நிறைய விஷயம் இருந்துச்சு. இதில் வித்தியாசம் இருக்குது, கதைக்கு வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக படம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் எப்பயும் போல ரொம்ப இந்த இன்டர்வேலுக்கு அப்புறம் வர ஸ்டோரி ரொம்ப பீக்கில் போச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் மைண்ட்லேயும் இருக்குது. அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒவ்வொருத்தர். இப்போ நான் விஜய் சித்து அர்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அவங்களே ரொம்ப சூப்பராக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்படி சொல்ல அவங்க சிக்னேச்சர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆக்டராக அந்த கேரக்டராக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே அந்த எஃபர்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் ஓமை கதவுல எண்டிங் வரும்போது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணல, அது எனக்கு இல்லை கிளியராக ஃபீல் ஆச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. அதான் பிரதீப்போட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா லவ் டுடே பார்க்கும்போது பிரதீப்பாக இருந்தாலும் இல்லை பார்க்கும்போது லைட்டாக தனுஷ் ஃபீல் வருது. அது வந்து தவிர்க்க முடியல. தனுஷ் வந்து இந்த குட்டி படம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருப்பார்ல, இந்த பட்டாசு ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி துரு இருப்பார்ல, அந்த மாதிரி தனுஷ் கண்டிப்பாக வராரு. ஒரு சில அந்த ரொம்ப எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து அவரோட அவுட்புட் அவருன்ற ஒரு சிக்னேச்சர் வருது. பட் இந்த படம் வந்து உண்மையாகவே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா இது இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக ஒரு சில பேர் கண்டிப்பாக காண்டாகும். இன்னும் இவன் இப்படிலாம் பண்ணுறானு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கண்டிப்பாக காண்டாகும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டு செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து படம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவன் அப்படி வாழ்றதுக்கு ஒரு அடி தான் செகண்ட் ஹாஃப். அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பர்சனலி மிஸ்கின் சார் உண்மையிலே ரொம்ப கலக்கிட்டாரு. ஆமாம், அது ரொம்ப சூப்பராக. கொஞ்சம்
ரியலிஸ்டிக் ரியாலிட்டியில் நடக்கிறதுன்னு அதை வச்சு கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் ரொம்ப சின்ன சின்ன கேமியோ இருந்தாலும் சின்ன சின்னதாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்சனலாக ஸ்னேகா மேம் வந்தாங்க, ஒரு சீன் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இந்திய ஆக்ட்ரஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்னதாக வந்திருக்காங்க. பட் ஏன் அவ்வளோ பெரிய ஸ்டாரை வந்து சின்ன சின்னதாக வச்சாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கு அது புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. சின்ன சின்ன வச்சாலும் அப்போ பின்னாடி வந்து அதுக்கு ஒரு அர்த்தம். ஆமாம், அர்த்தம் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 100K வரும், 100 கோடி கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஓகேவா? ஸோ காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தொடர்ந்து அடுத்த கேள்வி பார்க்கலாம். அதில் பாய் காய்ஸ், பாய்.